IBCN நம்மளோட அடுத்த செஷன் IBCN பவர் டாக். ஒரு உற்சாகமான ஒரு பேச்சு. இதற்காக நாம் அழைக்க போகும் நம்மளோட ஸ்பீக்கர் ஒரு சிறந்த தொழிலதிபர், நல்ல மனம் படைத்த ஒரு அறக்கொடையாளர், தென்னிந்திய திரைத்துறையில் முத்திரை பதித்தவர். அதாவது திரைத்துறை அப்படிங்கிற துறை இன்றைக்கே அந்த டிஸ்கஷனில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. திரைத்துறை நம்ம நகரத்தார்கள் ரொம்ப கம்மியாக தான் திரைத்துறையில் இருக்காங்க. பட் அதில் மோர் தென் 2 decades 3 decades ஒரு முத்திரை பதித்த ஒரு நபர். 7-star மால், DTS சிஸ்டம், ரோபோ தியேட்டர், டிக்கெட்டிங், இப்படி பலவற்றை முதல் முறையாக இந்தியாவில் அறிமுகப்படுத்திய ஒரு நபர். அபிராமி மெகாமால் நிர்வாக இயக்குனர் கலைமாமணி அபிராமி ராமநாதன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அண்ணன் ஏஎல் உடையப்பன் அவர்களை, ஹெட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் கமிட்டி அவர்களை, அண்ணன் அபிராமி ராமநாதன் அவர்களை கௌரவிப்பதற்காக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் நல்லா கைத்தட்டலாமே. உங்க கைத்தட்டல் தான் உற்சாகம். இங்கு திரளாக வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என் குரலுக்கா இல்லை என் தமிழுக்கா எதுவாக இருந்தாலும் கைதட்டலுக்கு நன்றி. என் இனத்தவர்கள் ஏன் சொன்னேன்? உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை சொல்கிறேன். நானே என் அப்பன் ஈசனுக்கு தவம் இருந்து அவர் என் முன்னால் உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார்னா, பிறவாமை வேணும்னு கேட்பேன். இந்த பார் அதெல்லாம் முடியாது, முடிகிற மாதிரி ஏதாவது கேளுன்னு கேட்டாரா, நான் நகரத்தார் அப்புறக்கோன்னு கேட்பேன். ஏன் தெரியுமா? உலகிலேயே சிறந்த இனம் இந்த நகரத்தார் இனம் ஒன்று தான். ஏன்? அந்த ஈசனுக்கே பிடித்த இனம் நம்ம தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரொம்ப பேருக்கு தெரியாது. இங்கே இருக்க 199 பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அந்த எம்பெருமான் சிவனுக்கு நம்ம எவ்வளோ வேண்டியவர்கள்னு. உங்களுக்கெல்லாம் காசி தெரியும். காசிக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? பரவாயில்லையே, நிறைய பேர் போயிருக்கீங்க. வெரி குட். வாழ்க்கையில் இஸ்லாமை சேர்ந்த எப்படி மெக்காக்கூரோட போகணுமோ, இந்துவா பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒரு தடவையாவது காசிக்கு போகணும். அதுவும் நீ நினைச்சா காசிக்கு போக முடியாது, அவன் விரும்பினா தான் நீ போக முடியும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு அவன் விரும்பினா தான் நீ போக முடியும். அப்படிப்பட்ட காசி விஸ்வநாதருக்கு கிட்டத்தட்ட 200-250 வருஷமா நம்ம தான் இந்த நைவேத்திய பொருட்கள்லாம் போகுது அவருக்கு. இதை நடுவில் ஒரு மதகுரு, பிராமண மதகுரு, சரி பேரே சொல்ல, சங்கராச்சாரியார், அவர் இந்த உரிமை எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். அப்போ ஆர் வெங்கட்ராமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவர் சரி கொடுத்துரு அப்படின்ட்டாங்க. அன்னையில் நம்ம நிறுத்தினாங்க. முதல் வேளை சங்கராச்சாரியர் போய் இருந்து அந்த சாமி முன்னால், காசி விஸ்வநாதர் முன்னால் உட்காந்து பால் எடுத்து அபிஷேகம் பண்ணுறார். பாலை எடுத்து அந்த சிவன் மேலே அவர் ஊற்றின உடனே அது திரிஞ்சு போச்சு பால். உடனே சங்கராச்சாரியர் எழுந்துட்டு, இது நகரத்தார்கள் தவிர வேறு யார்கிட்டையும் ஈசன் வாங்கிக்க மாட்டேங்கிறார், மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியில் போனார். அப்படின்னா அந்த அப்பன் ஈசனுக்கே வேண்டிய இனம் இந்த ஒரு இனம் தான், அந்த நகரத்தார் இனம். இப்படிப்பட்ட இனத்துக்கு தான் கூப்பிட்டீங்களேன்னு நேற்று வந்தேன். நேற்று 12:30 மணி. இங்கே உங்கள் எல்லாத்தையும் தாண்டிக்கின்னு இங்கே வரையில் 2 மணிக்கு வந்தேன். 2 மணி நேரம் நகரத்தார் மீட்டிங் தானே, ரொம்ப சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு வந்தேன். வந்தால் இது ஒரு பெரிய மெகா அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்குது. அதோட இவ்வளவு நகரத்தார்களை நான் சூட்டில் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பேர் சூட்டு போட்டிருக்கான்.
நான் மட்டும் நிர்வாண உலகத்தில் இப்போ கோவணம் கட்டினா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நான் மட்டும் வெள்ளை சட்டையை போட்டு வந்திருந்தேன். அதான் நினச்சேன். அப்போவே மனைவி சொல் மந்திரம் மிக்கதுங்கிற மாதிரி அவள் என் சூட்டு ஒன்று எடுத்து வச்சுருந்தான் நேற்று. நல்ல வேளை இன்றைக்கி என்னை காப்பாற்றுச்சு. இல்லை நான் இன்றைக்கும் அப்படி வந்து நின்றுருப்பேன். இன்றைக்கும் எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. அதில் இன்னொரு அதிசயம் பாருங்கள், எல்லாம் சூட்டு போட்டிருக்கீங்களே, அதிசயம், மிகப்பெரிய அதிசயம், ஒரு செட்டிக்கு கூட தொப்பை இல்லைங்க. அது எப்படி? அது ஒன்று. ரெண்டாவது, ஆட்சிகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்காங்க. நான் இவ்வளோ அழகான ஆட்சிகளை ஒன்றா பார்த்ததே கிடையாது. அதனால தானே என்னமோ அந்த காலத்தில் எங்கள் ஐயா காலத்துல எல்லாம் எங்கள் அப்பா காலத்துலலாம் மலையா போயல சிங்கப்பூர் போயல கொண்டு வைக்க போகிறேன்டான்னு ஆட்சியை ஊர்லேயே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ கூடவே கூட்டிக்கு வர்றாங்க. அதனால தான் என் செட்டிக்கு தொப்பை வரல ஆட்சி சமையல்னால. ஏன்னா அவங்க இந்த ஹெல்த் கான்ஷியஸ்ன்னு இந்த பச்சை சிவப்பு மஞ்சள்லாம் பார்த்துக்கிட்டு கொடுப்பாங்க. இப்போ பாவம் ஆவான்னு தெரிவாங்க. என்ன சிரிக்கிறவங்க மட்டும் சந்தோஷப்படுறாங்க நட்சத்திர சொல்கிறோம்னு. அதனால் அது அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு. அதுவும் இங்கே வந்து போடியத்தில் வந்து பார்த்தா அசந்து போனேன். வேறு யாரோ கம்யூனிட்டி ஆளுகன்னு நினச்சேன். வேறு ஒரு மீனான ஒரு லேடி பேசிக்கிருந்தாங்க. டோட்டல் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், ஃபென்டாஸ்டிக். அதோட திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஐ எம் அட்டெண்டிங் இன் மை லைஃப் வேர் சில்ட்ரன் ஹேவ் பீன் இன்வைட்டட். ஏன் அவன் முன்னேறணும் அவன் முன்னேறணும் அவன் முன்னேறணும்னு சொல்லிவிட்டு நம்மளே உட்காந்து பேசிக்கினே இருக்கல, என்ன அர்த்தம்? இங்கே இருக்கவங்க எல்லாரும் 3/4 பேர் வேலைக்கு போகிறீங்க. உங்கள்கிட்ட போய் என்டர்பிரனர் ஆகுன்னு 50 வயசுக்கு அப்புறம் சொல்லி என்ன ஆக போகுது? அதனால் யார் பட்டிங் யார்? இவங்க தானே. இவங்க தான் நம்முடைய ஃப்யூச்சர். இவங்களை கொண்டாந்து உட்கார வச்சிருக்க பாருங்க, ஃபென்டாஸ்டிக். அதுவும் ஆளுக்கு ஒரு பேப்பர் வேறு கொடுத்து, அதுக்கு அவங்க ரோக்கு முன்னாடி தான் உட்காந்தேன். ஒவ்வொருத்தர் பேசி நீங்கள் என்னமா கமெண்ட் அடிக்கிறாங்க? ஆண்டவா, நான் பேசுகிற ஒன்று கமெண்ட் அடிக்காமல் இருக்கணும் இந்த கூட்டம். அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா முதல்ல கேட்டுவிட்டேன். அதில் முதல்ல நம்ம பாரம்பரியத்தை நம்ம விடப்படாதுங்க. முதல்ல அந்த பிள்ளைகள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்கல்ல, ஒரு கேள்வி ஒன்று கேட்குறீங்க உங்களுக்கு. வீட்டில் போய் இங்கிலீஷில் கேட்குறேன், உன் மதரை ஆத்தான்னு கூப்பிடியா அம்மானு கூப்பிடியா? ஏன் ஆத்தான்னு கூப்பிட்டா என்ன தப்பா? நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நான் சின்ன பையன், உங்களோடலாம் சின்ன பையன், எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். அப்போ பூலாங்குறிச்சி சொந்த ஊர், அங்கே இருக்கும். அப்போ தினம் எங்கள் அப்பா போட்டு, அப்பா நான் சினிமா பார்க்கணும் சினிமா இப்போ சினிமாவுக்கே நானே தயாரிப்பாளன்னு நினச்சி கூட பார்க்கலப்பா. 5-6 வயசில் இருக்க அப்பா நான் சினிமா பார்க்கணும் சினிமா. டேய் வாடா, நான் இன்னைக்கு காரைக்குடி ஆடிட்டரை பார்க்க போகிறேன், அப்படியே சினிமா பார்க்கலாம் வான்னு கூட்டிக்கு போனார். கூட்டிக்கு போனவர் அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு போனார். இங்கே யாரும் அந்த பேரில் இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த செட்டியார் பேர் அருணாச்சலம் செட்டியார். இங்கே யாரும் அருணாச்சலம் செட்டியார் இருக்கீங்களா? நிறைய இருக்கீங்களா? இருந்துட்டு போங்க, அவங்களை பற்றி நான் பேசலை. நான் சின்ன வயசில் 5 வயசில் இருக்கல, அந்த அருணாச்சலம் இப்போ இருக்காரோ போய்த்தாரோ என்ன. அவர் வீட்டுக்கு முதல்ல போகணும். நான் எங்கள் அப்பா போனேன். என்னதான் டேய் போய் செட்டியார் இருக்காரை கேட்டு வா அப்படின்னாங்க. என்ன நான் ஓடி போய் கதவு தட்டினேன். அவருடைய மகன், அவன் பேர் அண்ணாமலை. அவன் வந்து ஹை ராமு எப்போ வந்தா என்னன்னு. இல்லை உங்கள் அப்பா பார்க்கணும், உங்கள் அப்பா பார்க்கணும், அதுக்காக எங்கள் அப்பா வந்திருக்காங்க, காரில் இருக்காங்க. இரு எங்கள் அம்மாவை கூப்பிட்றேன்னு போய் எங்கள் ஆத்தாவை கூப்பிட்றேன். எங்கள் ஆத்தா போய் கூட்டிக்கு வந்தான், அவனுடைய ஆத்தாவை. அந்த ஆத்தா வந்து என்ன சொல்லிச்சு, என்னன்னு கேட்டேன். இல்லை அவங்க பார்க்கணுன்னு எங்கள் அப்பா வந்திருக்காங்கன்னு. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு. எனக்கு புரியல. பொம்பளை தான் கோச்சுக்கணும் அம்மா வீட்டுக்கு போவாங்க, ஆம்பளை கோச்சும் எவன் வீட்டுக்கு போகிறது? எங்கேயும் போக முடியாது, திருப்பி பொண்டாட்டி தான் வரணும். ஒரே ஒரு ஆள் சந்தோஷமாக கை தட்டார் தெரியுமா? அவரால் எங்கேயும் போக முடியலை போல் இருக்கு. அவர் அவ்வளோ சந்தோஷமாக கை தட்டாரியா. அது யாருன்னு தெரியல. நான் நிற்க வச்சு கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். தயவுசெய்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியும் யாருன்னு. நான் எங்கள் அப்பாட்ட வந்து அப்பாப்பா அவர் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருக்காரு. என்னடா உளர்ற, இரு நான் வரேன்னு அவங்க வந்து கேட்டார். அவங்க உடனே திருப்பி அந்த ஆட்சி வந்து அம்மா வீட்டுக்கு போயிருக்காரு. உடனே என்ன பண்ணியிருக்காரு அவர், அந்த ஆட்சி என்ன பண்ணியிருக்கா, அவர் பையன் அண்ணாமலையை கூப்பிட்டு டேய் அம்மா வீட்டுக்கு வெளியும் கூட்டிங்க போடா. அங்கே போனோம். அங்கே செட்டியார் ஊஞ்சல் உட்காந்துருக்கார். ஒரு ஐயர் வீடு, அது ஐயர் வீட்டு அம்மா. அதுக்கு ஒரு பொண்ணு, அது நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணு பேர் மீனாட்சின்னு பேர். 3 பேரும் உட்காந்து விளையாடிக்கு இருந்தாங்க. நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மாட்ட போனேன். ஆத்தா 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 என்னடான்னு, எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு. என்னடா சொல்கிற, உனக்கு அம்மா வேணுங்கிற? நான் தான்டா அம்மா. நீ அம்மா இல்லை, நீ ஆத்தா. அம்மா வேணும் அப்படின்னு.
என்னடா சொல்கிற, அம்மானா அழகாக இருப்பாங்க, அதுக்கு அழகான பொம்பளை பிள்ளை வேறு இருக்கும், எனக்கு விளையாடுறதுக்கு தங்கச்சி வேணும், அம்மா தான் வேணும். அப்போ எங்கள் ஆத்தாவுக்கு புரிஞ்சு போச்சு என்ன கேட்குறான் பையன் அப்படின்னு. நேராக போய் அவங்க அப்பா தானே போய் கேளு அப்படின்னார். சரின்னு அப்பாட்ட போய், அப்பாப்பா எனக்கு இன்றைக்கி போனோம்லப்பா, அந்த மாதிரி எனக்கு ஒரு அம்மா. டேய் அதெல்லாம் வேண்டாம்டா, அதெல்லாம் ஏகப்பட்ட செலவாகும், நம்ம சம்பாதிக்கிறதுக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுடா. அதனால் இப்போன்னு இல்லை, உனக்கு புரிகிற போது புரியும், இந்த அம்மா மட்டும் என்றைக்கும் வச்சுக்காத. அதனால் பிள்ளைகளெல்லாம் ஆத்தான்னு சொல்லி கூப்பிடுறது சொல்லி கொடுன்னு சொன்னேன். அன்றையிலையும் என் பிள்ளைகளுக்கு ஆத்தானு சொல்லி கொடுக்குறேன். இப்போ யார் வேணா அம்மானு கூப்பிடுங்க, ஆத்தான்னு வேணா கூப்பிடுங்க, உங்கள் இஷ்டம். அம்மானு கூப்பிட்டு அர்த்தமே வேறு என்ன. உங்கள் ஆத்தாவை உங்களுக்கு பிடிக்கலைன்னா அம்மானு கூப்பிட்டுருங்க, சரியா போச்சு என்ன. அதனால் இந்த பாரம்பரியம் பாரம்பரியம் பாரம்பரியம்னு பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணுறோங்க, நம்ம பாரம்பரியத்துக்கு என்ன பண்ணுறோம்? பிள்ளைகள்லாம் தொழில் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு பேசுகிறோம். ஏங்க எல்லாருக்கும் ஒரு கடியாரம் வச்சு சொன்னாங்க, எனக்கு வைக்கலையா கடியாரம்? ஒன்றும் காணும், எதுக்குள்ள டைம் லிமிட் கிடையாது எனக்கு. அங்கே இருக்க அது சொல்லி தூக்கப்படாது, டிவி ஸ்க்ரீன் நினச்சேன் நான். அப்படின்னா நான் 21 நிமிஷம் பேசியிருக்கேன். இப்போ எப்போ ஆன் பண்ணிட்டேன் நீ? 21 நிமிஷம் இருக்கா? அது சொல்லி சொல்லுங்க. இந்த டெக்னாலஜிலாம் எனக்கு தெரியாது. ஓகே, நீங்கள் கழிச்சுக்கினே போவீங்க. என்ன ராக்கெட்டை விட போகிறீங்க? 10, 9, 8, 7, 5 போகிறதுக்கு. சரி, உங்களுக்கெல்லாம் ஒரு தெரியாத விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். என் பேர் அபிராமி ராமநாதன். அது எப்படி வந்துச்சு? அபிராமி ராமநாதன் எப்படி வந்துச்சு? 1987 என்ன பக்கத்தில் இன்னொரு தியேட்டரு, மோட்சம் தியேட்டர்னு பேர், அதை நடத்தினவன் பேரும் ராமநாதன். அவன் ஏதோ எங்கள் ஊரில் காட்டப்படாத படத்தெல்லாம் காட்டிவிட்டான். அதனால் போலீஸ் அவனை தேடினாங்க, ஓடி போயிட்டான், ஒளிஞ்சிட்டான். அப்போ என்ன ஆச்சு? திரையரங்க உரிமையாளர் ராமநாதன் தலைமறைவுன்னு பேர் வந்துச்சு தினத்தந்தியில். ஐயோ இது என்னடா அது பம்புன்னு தினத்தந்தி ரிப்போர்ட்டரை கூப்பிட்டேன், பாண்டியன் ரிப்போர்ட்டர். பாண்டியன் என்ன இது இப்படி போட்டேன்? அண்ணே அது உங்களே இல்லை நீ என்ன ஊர் ஊராக போய் சொல்லிவிடுமா? அவன் என்னையில ஃபோன் பண்ணி கேட்குறான், என்ன பண்ணுறது? நான் ஒன்றுமே பண்ணல, ஏதாவது பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எதுவுமே பண்ணல. சரி, இன்னையிலேருந்து அண்ணன் உங்களை அபிராமி ராமநாதன் வச்சுருவோம் அப்படின்னு. அன்னைக்கு அவன் தான் பேர் வச்சான், அபிராமி ராமநாதன். இந்த அபிராமி ராமநாதன் பேர் வச்சதுனாலே ஒரு வில்லங்கத்தில் மாட்டிக்கிட்டேன். ஒரு கார்பரேஷன் மீட்டிங், பப்ளிக் மீட்டிங். அதில் இந்த மேடையில் யாரும் பெண்களே இல்லை. என் பேர் அபிராமி ராமநாதன். இப்போ இந்த டைப் செட்டிங்லாம் அப்போ கிடையாது, கை நாள் அச்சு கோக்கிறது. அச்சு கோத்தம் என்ன பண்ணா, அபிராமி ராமநாதன் பெண்ணுன்னு நினச்சி திருமதி அபிராமி ராமநாதன் இன்விடேஷன் அடிச்சிட்டான். மேடையில் நிற்கிறான், ஒவ்வொருத்தனா பேச போகிறான்ல, எனக்கு முன்னாடி அரசியல்வாதிங்க. மேடையில் ஒரு பொம்பளோட கிடையாது. இவன் இப்படி பேர் எனக்கு வேணும், அபிராமி மேடையில் இருக்கு, பேரெலாம் படித்து அபிராமி ராமநாதன், ஒவ்வொருத்தனும் அபிராமி திருமதி அபிராமி ராமநாதன் அவ்வளோ பேரும் படிக்கிறான். அப்போது என் பின்னால் 2 பேர் பேசுகிறான், 2 கவுன்சிலர் 2 பேர். இந்த அபிராமி ராமநாதனுக்கு என்ன தைரியம் பாரு, இவர் ஒய்ஃப் பேர் நல்லம்மை, சின்ன வீடு அபிராமின்னு வச்சுருப்பான் போல இருக்குது, அதை பேரோடு சேர்த்துக்கிட்டு மாதிரி இவனுக்கு என்ன திமிரு, என்ன தைரியம் வேணும் அப்படின்னு. அதுலேருந்து எனக்கு எல்லாமே பயங்க, எதுவாக இருந்தாலும் பயம். இந்த என்டர்பிரனர் சொல்கிறீங்களே, தைரியங்கிறது செட்டியுடைய ரத்தத்தில் ஓடுறது, வியாபாரங்கிறது செட்டியுடைய ரத்தத்திலே ஓடுறது. அது யாரும் வளர்க்க வேண்டாம். உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கிறேன். ஒவ்வொருத்தனுக்கும் நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கைங்கிறது வாழ்க்கையில் வேணுங்க. இப்போது நம்பிக்கைன்னு எடுத்துக்கிட்டா, நேற்று மத்தியானம் எனக்கு பிளேன் கரெக்டாக வரும், இங்கே டயத்துக்கு வருவேன், சாப்பாடு ஆகி போகிறதுக்குள்ளே போவோம், சாப்பாடு கிடைக்கும், அந்த நம்பிக்கையோடு வர்றேன் பாருங்க, அது நம்பிக்கை. இப்படி ஒவ்வொன்றையும் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்று நம்பிக்கை. இப்படி நம்பிக்கையிலே நம்ம வாழ்கிற நம்பிக்கைக்கு அடுத்த ஸ்டேஜ் தன்னம்பிக்கை. நம்மளை நாமே நம்பணும். செட்டிக்கு இருக்க தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி, என்னால் இது முடியும் அப்படிமா. அதே மாதிரி தான் இந்த நம்பிக்கைக்கு ஒன்று சொல்கிறேன். எனக்கு நம்பிக்கையில் சிலதில் நம்பிக்கை வச்சுன்னா ரொம்ப நாள் நம்பிக்கையோடு இருப்பேங்க. எனக்கும் ஆச்சிக்கும் கல்யாணம் ஆகலை. ஆச்சி இங்கே இருக்க ரொம்ப பேர் மாதிரி நல்ல வெள்ளையாக இருப்பா. நான் இப்போ இருக்கோட இன்னும் கொஞ்சம் கருப்பாக இருப்பேன். செட்டி வீட்டில் கருப்புன்னு சொல்லப்படாது, மாநிறம்னு சொல்லணும், அதான் பேர். அதோட மோசமாக இருந்தால் பையன் எப்படின்னா உள்ளது போலேம்பா. அடுத்தது அது இருக்கிற மாதிரி தானே இருக்கும், அப்படின்னா உள்ளது போல் என்ன. அதனால் இந்த ஃபேர் அண்ட் லவ்லி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேங்க ஒரு 15 வருஷம் முன்னாடி. இதை தடவைனா 7 நாளில் வெள்ளையாவேன்னு 15 வருஷமாக தடவிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எடுத்துகிட்டு 1000 டியூப் மேலே ஆகிப்போச்சு. ஆனால் இன்னும் நம்பிக்கையோடு தான் இருக்கேன். எங்கள் ஆட்சி அடிக்கன்னு சொல்லி அதை விட்டரிச்சிட்டு வேறு என்ன தேவை ஒன்று தடவுறது தானேன்னு. என்ன இல்லை கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்தில் வெள்ளையாயிருவேன் அப்படின்னு.
என்ன நான் கருப்பு தானே இல்லையா? பாருங்க, அந்த சின்ன பிள்ளைய பூரா சொல்லிருச்சு, பெரிய யாருமே சொல்லலை. இந்த பிள்ளைகளை நம்புற மாதிரி நான் வேற யாரையும் நம்ப முடியாது. அது பிள்ளைகள் மட்டும் இல்லை, இந்த இடத்துல இருக்க 5 பொம்பளை பிள்ளைய சொல்லிருச்சு நான் வெள்ளையா இருக்கேன்னு. இதை விட வேற என்ன வேணும்? பயலெல்லாம் பேசாம உட்காந்துருங்க. பயலுக்கெல்லாம் பொறாம என்னை பார்த்து. பயலுக்கெல்லாம் இன்னொன்று சொல்றேன், 70 வயசுல என் மாதிரி இந்த மாதிரி அழகா இந்த மாதிரி கம்பீரமா உங்களால் நிற்க முடியுமா, பேச முடியுமா பாருங்க. இந்த தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைன்னா, நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறேங்க, 10th. நீங்கள்லாம் சிபிஎஸ்சியில் படிக்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் படிக்கல 10th 11th 12th, +1 +2லாம் கிடையாது. அப்போ 10th படிக்கல எங்கள் ஸ்கூல் கேன்டீனில் அந்த இன்டர்வலில் முறுக்கும் லைம் ஜூஸும் தருவான். அப்போ அது இட் காஸ்ட் அட் மீ 2 அணா. 2 அணான்னு இப்போ 12 பைசா. ஓகே, தோஸ் டேஸ் வாட் ஐ எம் டாக்கிங் சம்வேர் அரௌண்ட் 1963. அப்போது எங்கள் ஆத்தா வந்து கணக்கு பண்ணி, செட்டியை வீட்டில் கணக்கு பண்ணி கொடுக்குறது ஆட்சிகள் தான். ஆட்சிகள் இல்லைன்னா செட்டி என்றைக்கோ ஊதாரியை போய் காணாமல் போயிருப்பான். ஆட்சிகளுடைய சிக்கனத்தினால தான் நாங்கள் இன்றைக்கி நல்லாவே இருக்கோம். ஆட்சியை கேட்காம எதையும் பண்ணுறது கிடையாது. இன்னைக்கு கூட என்னென்ன பேச போகிறேன்னு சொல்கிறதுக்கு நேரம் பார்த்தேன், நேரம் இவங்களுக்கு கிடைக்கல. இருந்தாலும் கேட்டுக்கு அப்புறம் அப்ரூவ் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். உண்மையை தாங்க சொல்கிறேன். என்ன, அப்போ எங்கள் ஆத்தா கணக்கு பண்ணி, உனக்கு 24 நாள் தான் ஸ்கூலு, 22 நாள் நம்ம தான் கணக்கு ஸ்கூலு, 22 நாளைக்கு 44 ஆனால் எண்ணி கொடுத்துருவாங்க. அதையும் மொத்தமாக டோக்கன் வாங்கி காமிச்சிரு, என்ன பையன் ரோட்டில் போய் மாங்காய் வாங்கி தின்னு போனேன்னு சந்தேகம் அவளுக்கு. சரி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டேன்னா அது எனக்கு பத்தாது. என்ன பண்ணேன், என் உடம்புல ஓடுறது வியாபார ரத்தம். உடனே என்ன பண்ணேன், ஸ்கூலில் ஒரு மேகசின் மாதிரி ஒன்று தயார் பண்ணேன் நானே. எப்படி, ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போய் உங்களுக்கு கிளிப்பை வெட்டி விழுதில் பேப்பர், அந்த பேப்பரை எனக்கு கொடுங்க, நான் அதை வச்சு ஒரு புத்தகம் தயார் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். பண்ணி ஸ்டூடெண்ட்டுன்னு பேர் வச்சு அதை பிரின்சிபாலே எடிட்டராக போட்டேன். அது கலர்ஃபுல்லாக இல்லை, சுமாராக இருந்துச்சு. அது வந்து விற்கவே இல்லை. எனக்கு 8 அணா போட்டேன், ஒரு வேலும் வாங்கலை. அப்போ தான் புரிஞ்சு தேர் சம்திங் இஸ் நோன் அஸ் மார்க்கெட்டிங்னு. வெறும் ப்ராடக்ட் மட்டும் இருந்தால், குவாலிட்டி மட்டும் இருந்தால் பார்த்தது, குவாலிட்டி வேணும், மார்க்கெட்டிங் வேணும்னு. அதனால் மார்க்கெட்டிங்க்கு என்ன பண்ணேன், கலர் அட்டை போட்டேன். கலர் அட்டை போட்டு உடனே நம்பர் போட்டேன். நம்பர் போட்டு வீட்டில் இருக்க ஏர் பில்லோ, பேனா, இந்த மாதிரி சாமானிய தேவையில்லாமல் இருக்கெல்லாம் ஆத்தாவையும் அண்ணனையும் கேட்டு எடுத்துக்கு வந்து, ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கு இது, செகண்ட் ப்ரைஸுக்கு, தேர்ட் ப்ரைஸ் இதுன்னு அனௌன்ஸ் பண்ணேன்னா 200 காப்பி வித்துச்சு. ஸ்டஃப் அதே தான். தட் இஸ் மார்க்கெட்டிங். இப்படி பண்ணி மாதம் 50 ரூபா சம்பாரித்தேன். தாராளமாக வேணுங்கிறலாம் தின்னா இல்லை, நான் சம்பாரித்த காசு செலவு ஒன்றும் மனசே வரல, சேர்த்து வச்சு விட்டேன். புரிஞ்சுங்களா? ஐயோ மனசே வரலன்னு. இப்படி தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் சேர்ந்தேன். கிண்டியில் சேர்ந்த போது அதே மாதிரி எங்கள் அப்பா என்ன பண்ணார், அப்பா ஆத்தா கொடுத்தாங்க, இப்போ அப்பா வந்து மாதம் 30 ரூபா கொடுத்தாங்க. காலையில் அப்போ இன்ஜினியரிங் படிக்கிறது மோஸ்ட் டிஃபிகல்ட். அப்போ கிளாஸ் ஹவர்ஸ் வந்து மார்னிங் 6:30 to 8:30, 9:30 to 12:30, 1:30 to 4:30 டெய்லி, எக்ஸப்டிங் சாட்டர்டே சண்டேஸ். அப்போ காலையில் டிஃபன் நான் வெளியில் தான் சாப்பிட்ணும், சமையக்காரன் எந்திரிக்க மாட்டான். அதுக்கு முன்னாடி 4:30 மணி பஸ்ஸை பிடிச்சி போகணும். காலையில் பக்கத்தில் சீப்பஸ்ட்டு ஒரு 2 அணாவுக்கு பக்கத்தில் ஹைவேஸ்னு ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதில் அலுமினியம் தட்டில் 2 இட்லி வச்சு தருவான். அதுக்கு 2 அணா கொடுத்து அதை சாப்பிட்டு வருவேன். அதே மாதிரி மத்தியானம் சாயந்தரம் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே பஸ் ஸ்டாண்டில் கற்ப விலாஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அதை பார்த்து அங்கே மசாலா தோசை வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். பர்ஸை தொட்டு பார்ப்பேன், பணம் இல்லை. இன்னும் 20 நாள் தரணும். மேற்கொண்டு கேட்கறதுக்கு என் தன்மான ஒத்துக்கலை. ஏன்னா அது அப்பா சம்பாரித்த காசு, நான் கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. நான் சம்பாரிச்சா நான் கேட்கணும், நான் அவங்க சம்பாரிச்ச கேட்கக்கூடாதுன்னு போகவே இல்லை. எவ்வளோ ஆசையோட இருக்குது தெரியுமா? அப்போ தான் நினச்சேன், நம்ம ஏதாவது திருப்பி ஒரு தொழில் பண்ணா என்னன்னு. அடுத்த வருஷம் எங்கள் அப்பாட்ட கேட்ட, நான் ஹாஸ்டலில் இருக்கேன்ட்டேன். சரின்ட்டார். பிரின்சிபால்கிட்ட போய் கேட்டேன், கேஎஸ் எக்டேன் ஃபென்டாஸ்டிக் பிரின்சிபால், அந்த மாதிரி ஒரு பிரின்சிபால் யாருக்குமே கிடைக்காது. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் அப்போ வந்து சிகரெட் பிடிக்கிறது வந்து ஒரு ஃபேஷன், பிடிக்கலைன்னா அது அவனுக்கு கேவலமாக நினைப்பாங்க. நான் என்ன சொன்னேன், இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி என் ரூம்லேயே ஒரு பெட்டி கடை ஆரம்பித்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கதை வழியாக வரலாம், மற்றவங்களாம் ஜன்னல் வழியாக வந்து என்கிட்ட வாங்கலாம். என்ன, ஒரு சிகரெட்டுக்கு 1 பைசா லாபம் வச்சேன், கணக்கு வச்சுக்கினேன். அவனுக்கு மணி ஆர்டர் வரும்போது கரெக்டாக மணி ஆர்டர் பின் போகிறதுக்கு முன்னாடி நான் போய் நின்று அதை வசூல் பண்ணேன். ஸோ சேல் ஆஃப் ப்ராடக்ட். அதனால் நான் அதுக்கு முன்னாடி செயின் ஸ்மோக்கர். நம்ம ப்ராடக்டை நம்மளே எரிச்சு விடக்கூடாது, நான் ஸ்மோக் பண்ணுறது நிறுத்தினேன். என்ன ரைட்டு. சிகரெட் பிடிக்காதவனுக்காக என்ன பண்ணுறேன், கடலை மிட்டாய் வாங்கி வச்சு விற்றேன். இந்த மாதிரி வியாபாரம் பண்ணி நான் இன்ஜினியரிங் காலேஜ் விட்டு வரும்போது எனக்கு 9,000 ரூபா என் பேங்க் பேலன்ஸ். இன்றைக்கி 90 லட்சத்துக்கு ஈக்குவல். நடுவில் மனம்ங்கிறது ஒரு குரங்கு ஆசை, இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சா என்ன அப்படின்னு 2,000 ரூபா மட்டும் அதில் எடுத்துக்கிட்டு ரேஸுக்கு போனேன். கட்டினேன், 10 ரூபா தான் கட்டினேன்.
முதல் 10 ரூபா போச்சு, 2வது 10 ரூபா போச்சு, நடுவில் ஒரு 50 ரூபா வந்துச்சு போச்சு. கடைசியில் ரேஸ் முடிகிறதுக்குள்ளே என்கிட்ட இருந்து 2000 காலி. ரேஸ் கோர்ஸில் நான் ஹாஸ்டலுக்கு நடந்து வந்தேன். ஆனால் அழுதுக்குனே வந்தேன். ஏன் தெரியுமா? ஏன் நான் சம்பாரிச்ச சொத்து, நான் உழைச்சி சம்பாரிச்ச சொத்து, அது போச்சுன்னு எவ்வளோ அழுதுன்னு தெரியுமா? இந்த சிகரெட் மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோட்டோகிராஃபராக வேலை பார்த்தேன். ஐ வாஸ் a வெரி குட் ஃபோட்டோகிராஃபர். வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி கிளப் வின்னர். நான் போனேன், ஃபோட்டோகிராஃபர் போனேன், 1 ரூபா லாபம் வச்சேன். மோட்டர் சைக்கிள் சர்வீஸ் பண்ணி கொடுத்தேன், 20 ரூபா வாங்கினேன். இப்படித்தாங்க வளர்ந்தேனா? இப்படித்தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும். ஏன் என் ரத்தத்தில் ஓடுறது என்னுடைய ஐயா. அதாவது நம்ம முன்னோர்களை பற்றி யாரும் பேசப்படாதுன்னு சொன்னாங்க, நான் பேசுவேன். எங்கள் ஐயா வந்து 1894 வெறும் 2000 ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு எங்கேயோ கண்காணாத தேசத்துக்கு பாய்மர கப்பலில் போய் அவர் அன்னைக்கு ஆரம்பிச்சார் ஐயா. அந்த ஸ்ப்ரிங் போர்டு தான் இன்னைக்கு எனக்கு இருக்குது. அதனால் அந்த ரத்தம் தான் என்கிட்டையும் ஓடுது. அதை விட பல மடங்கு எங்கள் அப்பா பெருக்கினார். எங்கள் அப்பா பெருக்கின கூட பல மடங்கு நான் பெருக்கினேன். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நான் ஒரு வியாபாரி. இதுதாங்க முக்கியமான காரணம். அதாவது என்னுடைய ஒரே பாலிசி, இஃப் ஈ கேன் ஐ கேன். ஒன்னால் முடியும்னா என்னால் முடியும், ஏன் முடியாது? அதனால தான் நான் ரோட்டரிக்கு கவர்னராக இருந்தேன். கவர்னராக இருக்கையில் ஒரு நாள் ராத்திரி என் மிஸ்ஸஸ்ட்டை ராத்திரி 10 மணி கூப்பிட்டு பிரியாணி பண்ணுறது எப்படின்னு கேட்டேன். என்னங்க இது ராத்திரி 10 மணிக்கு பிரியாணி பண்ணுறது எப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை நாளைக்கு இந்த ரோட்டரியில் ஒரு குக்கிங் காம்படிஷன் இருக்கு, நான் என் பேரை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. கவர்னர் இருந்து வித்ட்ரா பண்ணிருங்க, தோத்தா கேவலமாக தோத்தா தானே நான் ஜெயிப்பேன். யாரோ ஒருத்தன் ஜெயிக்கணும்ல, அது நான் தான். எப்படி அப்படின்னா, நீ பாட்டு பண்ணி கொடு. அவன் என்ன சொன்னாங்க, அரிசியை கட்டி கொடுத்துட்டாங்க ஒரு பையில். அப்புறம் அது போட மசாலா ஒரு டப்பாவில் கொடுத்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் பாலை தனியாக ஒரு இதில் பேக் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணியும் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க, எல்லாத்தையும் தூக்கி ரைஸ் குக்கர் உள்ளே போட்டு கிண்டி விட்டு இவ்வளோ நிமிஷம் ஆன் பண்ணுங்க, உங்கள் பிரியாணி ரெடின்னு. எனக்கு அது வரைக்கும் தெரியாது பிரியாணி பண்ணுறது இவ்வளோ சிம்பிள்னு. இதையா இந்த விலைக்கு விற்கிறான் கண்ணா பின்னான்னு, கிலோ 800 ரூபா 900 ரூபா 1000 ரூபாங்க. இது 3ஐயும் போட்டு கலக்கி விட்டு வச்சா அது பிரியாணி வருது. இந்த மாதிரி வச்சேன். வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், அப்படியே வச்சுருந்தேன்னா நான் ஜெயிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஜெயிக்கணும். இவன் கொடுத்தாங்க பால், அதை தூக்கி ஊற்றிட்டேன். ஏற்கனவே 2 பெக்கு ரொம்ப வாங்கிட்டு போயிருந்தேன். பாலுக்கு பதில் அதை உள்ளே ஊற்றிட்டேன். உள்ளே ஊற்றி பக்கா மூடியாச்சு, ஆன் பண்ணிட்டேன். அதில் வந்து வாசம் பாருங்க, அப்படி கம்ம கம்மக்கிட்டு என்னமோ நம்ம கவர்னர் என்னமோ பண்ணுறாரு, கவர்னர் என்னமோ பண்ணுறாரு, என்னமோ பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு, பிரியாணி தான் பண்ணுறாரு அப்படின்னு. கடைசியில் பேக் பண்ணி நம்பர் வச்சுட்டு போயிடணும். யாருது என்னன்னு யாருக்கு தெரியக்கூடாது, நம்பர் வச்சுட்டு போயிடணும். சரி நம்பர் வச்சுட்டு வந்துட்டேன். பாருங்கள் என் கெட்ட காலம், அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு 3 கிழவிங்க. 3 பேர் ரொம்ப ஆச்சாரமான பிராமண கிழவிங்க. என்ன வந்தாங்க, சாப்பிட்டு பார்த்தாங்க. சாப்பிட்டு பார்த்தா திருப்பி 2வது சாப்பிட்டாங்க. அப்போயே தெரியும் நான் தான் வின்னர்னு. என்ன நான் தான் வின்னர். அப்புறம் நான் பண்ணது கொஞ்சம் தாங்க. இவங்க கஞ்சிதானமே எனக்கு 1/2 கிலோ தான் கொடுத்தாங்க. இவங்க 1 கிலோ கொடுத்தா ரொம்ப பேர் சாப்பிட்ருப்பாங்கல்ல, 1/2 கிலோ. அதை பெண்கள்லாம் க்யூவில் நின்று சாப்பிட்டாங்க. அப்போ தான் நினச்சேன், இவங்களும் நம்மளோட சேர்த்து தண்ணி அடிக்க வேண்டியதானே, ஏன் வேண்டாங்கிறாங்க அப்படின்னு. தண்ணின்னு சொன்னால் வேண்டாங்கிற, வேறு எப்படியா கொடுத்தா சாப்பிட்றதில்ல அப்படின்னு. சரி, அந்த அதில் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜு 84 வயசு இருக்கும் அந்த கிழவிக்கு. அது வந்து என் மெடல் கையில் வச்சுக்கிட்டு, கோல்டு மெடல் கையில் வச்சு, இதை நான் தரமாட்டேன், இது எப்படி பண்ணேன்னு சொன்னா தான் தருவேங்க. ஐயோ சொன்னா என்ன தெரியாது அப்படின்னு. சொல்றியா இல்லையா அப்படின்னு. சரி சொல்லிட்டேன். உடனே என்னமா திட்டு, அட பாவி 84 வருஷமாக கட்டி காத்த என்னுடைய இதெல்லாம் போச்சுடா, ஒரு நாள் தண்ணி அடிக்க வச்சு விட்டேன். இப்போ கூட கீழே தண்ணி வச்சுருக்கோம்னாங்க, அடிக்கிறதுக்கா குடிக்கிறதுக்கான்னு கேட்டேன். அதனால் அது எப்படி, அந்த ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சு, ரம் அண்ட் ரைசின் கேக் இருக்குல்ல, கிறிஸ்மஸ் கேக்கு, அதில் ரம் கலக்கிறான். சர்டன் குவான்டிட்டிஸ் ஆஃப் ரம் கலந்தா இட் பிகம்ஸ் டேஸ்டி. ரம் அண்ட் ரைஸுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றீங்க, எப்படி ரம் கலக்கிறான். ஸோ அளவோட ரம் கலந்தா இட் மஸ்ட் பி டேஸ்டி. இன்னும் தலையாக போச்சு, பண்ணி பார்த்துருவோம், ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. அப்படி தான் பண்ணேன். இதுக்கு எனக்கு பேட்டன் கிடையாது, யார் வேணால் வீட்டில் போய் பண்ணி பார்க்கலாம், தப்பே கிடையாது. கொஞ்சம் கூட ஊற்றிவிட்டேன், கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நாளைக்கு காலை வரைக்கும். என்ன அதனால் இப்போ ப்ரிஃபரபிளி நைட்டே சாப்பிடுங்க, வேணான்னா படுத்துக்கலாம். ஓகே. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, செட்டியார் ஒவ்வொருத்தருடைய ரத்தத்தில் இருக்கிறது தாங்க வியாபாரம் 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 வியாபாரம். இப்போ என்னையே எடுத்துங்க, நான் BE மெக்கானிக்கல், AME எலக்ட்ரிக்கல், ஃபெலோ த இன்ஸ்டியூஷன் ஆஃப் வேல்யூஸ், சார்ட்டர்ட் இன்ஜினியர், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர்ட் ஹோமியோபதி டாக்டர், இவ்வளோ படித்தேனே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சினிமா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன், இது வியாபாரம். படித்தது வேறு,
படித்ததுக்கு சம்மந்தம் இல்லை, படித்தது ஒரு அந்தஸ்துக்காக ஒரு இதுக்காக, அவ்வளோதான். அதனால் நீங்கள் எல்லாம் படிங்க, வேண்டான்னு சொல்ல. வியாபாரத்துக்கு வாங்க, வியாபாரத்துக்கு துணிச்சலோடு இறங்குங்க. ஏன்னா அதுக்கு வேண்டியதெல்லாம் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். எப்போவுமே நேர்மை, நம்பிக்கை, நாணயம், இது செட்டிக்கே உள்ள ஒரு உரித்தாகும். அதனால் அந்த காலத்தில் ஸ்ரீலங்காவில் பேங்கர்ஸ் கிடையாது. செட்டியார்ஸ் வேர் ஆத்தரைஸ்ட் டு பி பேங்கர்ஸ் பை த பிரிட்டிஷர்ஸ். அதோட நீங்கள் எல்லாம் உங்கள் அப்பாவுக்கே தெரியாதுன்னா சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு நான் வேணாலும் வந்து கற்றுத்தரேன். செட்டியார் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் எல்லோரும் கற்றுக்கணும். ஐந்தவேணி யாரை சொல்கிறாங்க, அதான் அவன் ட்ரையல் பேலன்ஸுமா. நம்ம வந்து எல்லாத்தையுமே சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். அது நம்ம இதில் வரவு காலம் முதல்ல வரும், தட் இஸ் கிரெடிட் முதல்ல வரும், அப்புறம் டெபிட் வரும். காசு வந்துச்சுன்னா தான் செலவு பண்ணணும். வெள்ளைக்காரன் வந்து முதல்ல டெபிட் காலம் அப்புறம் கிரெடிட் காலம் செலவு பண்ணிட்டு காசை தேடுவான் அவன். தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அவர்ஸ் அண்ட் அவன் வந்து மல்டி என்ட்ரி சிஸ்டம், நம்ம சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். அதோட வட்டி சட்டைன்னு ஒன்று போடுவோம். திஸ் ஆர் ஸ்மால் திங்ஸ். இங்கே இருக்கவங்க யாராவது கற்றுக்கணும், விவரம் தெரிஞ்சவங்க பெரியவங்க இருப்பாங்க, கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் யங்ஸ்டர்ஸை கற்றுக்கணும். இதெல்லாம் நம்மளுடைய ட்ரெடிஷன். அதனால் இன்னும் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். இன்னும் 6.5 நிமிஷம் இது காமிச்சிக்கிற மிஷினு. நான் இது வரைக்கும் மிஷின் முன்னாடி பேசுனது தான் முதல் தடவை. அதனால் நண்பர்களே, இந்த துபாயை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ ஒரு மேக்னட்டிசம் இங்கே இருக்குங்க. அடுத்த தடவை இது எடுத்து யார் நடத்த போகிறான்னு தெரியல. நிறைய பேர் கேட்குறதா சொன்னார். இவர் எங்கே இருக்கார்? அவர் சொக்கலிங்கம் இங்கே இருக்கார். ஏங்க உங்களுக்கு ஏன் மேலே என்னங்க கோவம்? எல்லாம் சாப்பிட்டு வந்து தூங்குற நேரத்தில் என்னை பேச விட்டுருக்கீங்களே. நல்ல டேஸ்டி சாப்பாடு வேறு, தின்னுன்னு உட்காந்துருக்காங்க எல்லாரும். அது ஒன்று. இவன் எப்படி பேசுவானோ மாட்டானோங்கிற முதல்ல ஒரு கிஃப்டை கொடுத்துட்டாங்க. அப்புறம் மனசு மாதிரி கொடுக்காம போச்சா என்னங்கிறதுக்காக. ஃபென்டாஸ்டிக் ஐடியா என்ன. அதில் இது யங்ஸ்டர்ஸ்லாம் பிடிக்குமேனு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், என்னுடைய விருப்பம். அடுத்த யார் எடுத்துக்கினாலும் இது ஐபிஎஸ்சி எங்கே நடத்தினாலும் நானும் வர தயார். ஒரு செஷன் மட்டும் ட்ரெஸ் கோட், ஆண்கள் எல்லாரும் வேஷ்டி சட்டையில் இருக்கணும். பெண்கள் சில பேர் ஜீன்ஸே போட்டுக்கு வந்துருந்தாங்க. அவ்வளோ தூரம் வேண்டாம், ஒரு சேலை கட்டிக்குவாங்க. சேலை கட்டிய மாதரை பார்த்தால் வணங்க வேண்டும் என்று என்னை அறியாமல் தோன்றும் ஒவ்வொரு மனிதனுக்கும். அதனால் சேலை கட்டிக்குவாங்க. பெண்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது, இல்லைன்னா வாங்கிக்கங்க. ஒரே ஒரு நாள், ஒரு அரை நாள் பாவாடை தாவணியில் வாங்க. பாவாடை தாவணை கட்டி ஒரு வைர நெக்லஸ் போட்டு ஒரு டோலக் போட்டு வந்தீங்கன்னா இந்த ஆட்சிகளை அடிச்சுக்கிறதுக்கு வழியே கிடையாது. இதாங்க எங்கள் ஃபியூச்சரு. உங்களுக்கு எல்லாம் நாஸ்டர்டாமஸ்னு ஒரு ஜோசியர் இருந்தார், தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாஸ்டர்டாமஸ் who has predicted the future so correctly, துல்லியமாக கணிச்சிருக்கான். அவன் வந்து ஒரு 10-12 வருஷம் முன்னாடி மிகப்பெரிய வல்லரசான ஒரு நாட்டின் மிகப்பெரிய 2 கட்டடங்களை, மிகப்பெரிய 2 உலோக பறவைகள் மோதி பலர் இறப்பார்கள், அவ்வளோ பர்ஃபெக்டாக எழுதியிருக்கான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்போ முடியும், செகண்ட் வேர்ல்டு வார் எப்போ முடியும், அவன் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? இந்த நூற்றாண்டில், நம்ம இருக்க இந்த நூற்றாண்டின் முதல் பகுதியில், இப்போ இருக்கதான் முதல் பகுதியில் 3 பக்கம் நீர் உள்ள ஒரு நாடு மிகப்பெரிய வல்லரசாகும் எழுதியிருக்கான். அது யாரு? என் மாதிரி வயசானவங்களால இல்லை, உங்கள் யங்ஸ்டர்ஸ்னால. அதனால் நீங்கள் பல இடத்துலையும் வியாபாரங்கள் செய்யுங்கள். வியாபாரம் செஞ்சு அந்த பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வாருங்கள். இதோ அமெரிக்கான்னு அலைய வேண்டாம். ஒரு நாளைக்கு அந்த அமெரிக்காக்காரன் இந்தியாவுக்கு படிக்க வரத்தான் போகிறான், நம்ம கீழே வேலை பார்க்கத்தான் போகிறான், அதை பார்க்கத்தான் போகிறோம். நீங்கள்லாம் கைதட்டதை பார்த்தா எனக்கே புல்லரிக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரசிக்கிற கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. அதை மட்டும் மறந்துடாதீங்க. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. கடைசியாக நான் ஒரே ஒரு ப்ரப்போசல் கொடுக்குறேன். இந்த ஐபிசிஎனுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், அதை அவங்க நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஜான் பிரிட்டோ டான்ஸ் ஸ்கூல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், அதை வந்து இங்கே ஆரம்பிக்கிறதா இருக்கேன் நான். ஓகே, அதுக்கு ஐ வாண்ட் அ லோக்கல் பார்ட்னர். என்ன மிச்சத்தை சொல்லவா? லோக்கல் பார்ட்னரால் ஒரு அளவுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னா அந்த பணத்தை நானே ஆர்கனைஸ் பண்ணி தரேன். என்ன, ஆனால் அவங்க அதை ஒழுங்காக நடத்தி எனக்கு பணம் திரும்பி வர்றதுக்கு ஐபிசிஎன் வந்து எனக்கு கேரண்டி பண்ணணும். நானும் அதில் ஒரு பங்குதாரர். முதல்ல 1 ஆரம்பிக்கிறேன், ஒழுங்காச்சு 1, 2, 3 அபுதாபி, ஷார்ஜா எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்க தயார். இளைஞர்கள் இதில் இறங்கணும். அவங்க அப்பா அம்மா வேணா கார்டியனாக இருக்கட்டும், இளைஞர்கள் இதில் இறங்குங்க. உங்களுக்கு உங்களால் சம்பாதிச்ச சொத்து எப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்.
தெரிஞ்சதுன்னா அதனுடைய மதிப்பும் தெரியும், மரியாதையும் தெரியும். அதோட இப்போ வியாபாரம் பண்ணுறவங்க பெண் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு பேச்சு ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. பெண் நீ என்னையா கொடுக்குற? அந்த பெண்ணே வியாபாரம் பண்ணுறவனு பார்த்து இவன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற காலம் வரத்தான் போகுது. நீ பேசாமல் வாய முடிங்க இருக்கத்தான் போகிற. ஏன்னா நம்மளை விட அவங்களுக்கு அதிகமாக தெரியும் எந்த பையன் ஒழுங்காக வச்சுக்குவான். என்னைய வச்சுக்குவாங்க வார்த்தை தப்பு, என்ன ஒழுங்காக என்னையோட இருப்பான், ஒழுங்காக சம்பாதிப்பான். ஒரு சமையல்னா கூட ஒரு நாள் அவன் பண்ணுவான், ஒரு நாள் நான் பண்ணுவேன். இப்படி எல்லாத்தையும் பகிர்ந்துக்குவான். என் மேலே அன்பாகவும் பாசமாக இருப்பான். ஏன்னா செட்டி ஒருத்தனுக்கு தான், மற்றவன் எல்லாரும் அன்பாக இருப்பாங்க, செட்டி மட்டும்தான் பாசமாக இருக்குது. அன்புக்கும் பாசத்துக்கு என்ன வித்தியாசம்? அன்புங்கிறது எனக்கு அடிபட்டா என்னை கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான அன்பு. எனக்கு அடிபட்டா உடனே உனக்கு அடிபட்டதாக துடிச்சினா அது பாசம். இந்த பாசம் செட்டிக்கு மட்டும்தான் உண்டு. அது செட்டியை விட்டு பெண்களுக்கு தான் மிக அதிகம். அதனால் என் மனைவி எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மந்திரத்தை சொல்கிறேன். கல்யாணம் ஆகி முதல் 5 வருஷத்துக்கு அவளுக்கு எவ்வளோ தான் ஈகோ இருந்தாலும் நான் சொன்னது எல்லாத்தையும் கரெக்டு தலையாட்டிக்கினே இருந்தா. ஏன்னா புது என்வாயர்மெண்ட், புது வீடு, புது மாமியார் மாமனார் எல்லாம் புதுசு, சாப்பாடு முதல்கொண்டு எல்லாமே புதுசு. 5 வருஷம் பொறுத்துக்கினா. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 46 வருஷம் ஆச்சு. நான் 5 வருஷம் பொறுத்துக்கின எனக்கு தலையாட்டினாங்க. அதுக்கு வட்டி மூலமாக நான் செட்டியில் வட்டி கொடுக்காம இருக்க மாட்டேன். 41 வருஷம் நான் தலையாட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் புரிஞ்சுக்கணும், விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவன் விட்டு கொடுத்ததில்லை. அதனால் விட்டு கொடுங்க நீங்கள், எப்போவும் சரண்டர். ஏன்னா ஆண்களை போல பாசத்துக்கு அலைகிறவன் வேறு எவனுமே உலகத்தில் கிடையாது. நான் ஒரு ஆணாக சொல்கிறேன் இதை. அந்த பாசத்தை ஒரு பெண்ணிட்ட தான் பெற முடியும். அதனால் பெண்ணிட்ட நான் எதிர்பார்க்குற அந்த பாசம்தான். பாசம் உங்களிடம் இருக்கிறது, நேசம் என்னிடம் இருக்கிறது. எப்பொழுது இன்னும் 50 நிமிஷம் தான், 50 வினாடிகள் தான் இருக்கு முன்னாடி கடியாரம். எப்பொழுது நீங்கள் துபாய் கூப்பிட்டால் நான் வர தயார். கண்டிப்பாக ஒரு 4-5 பேராவது இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு, டான்ஸ் ஸ்கூலுக்கு வருவீர்கள்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு தனியாகவும் ஆண்களுக்கு தனியாக டீச்சர்ஸ் எல்லாம் அங்கேருந்து வந்துடுவாங்க. ஜான் பிரிட்டோ, அபிராமிஸ் ஜான் பிரிட்டோங்கிற பிராண்டில் அது ஸ்கூல் ஆரம்பிக்கப்படும். எல்லா விதமான உதவியும் நான் செய்ய தயார். நானே ஐம் கேம்பிளர், என்ன நான் தயார். உங்களையும் ஒரு 4 பேரையாவது தூக்கி நிறுத்தி காமிக்கிறேன். அதோட நான் கடைசியாக கேட்டுக்கிறது தான், ஐபிஎஸ்ஐன் மூலமாக கேட்டுக்கிறது தான், யாரெல்லாம் பெரிய கம்பெனி வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் முதல்ல ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறதுனால, டிஸ்ட்ரிபியூட் கொடுக்குறதுனால ஒரு நகரத்தாருக்கு தான் முதல்ல கொடுக்குற ஒரு சத்திய வாக்கு வாங்க நீங்கள் முதல்ல. அதோட டயலப் ப்ராடக்ட்னு ஒன்று ஆரம்பிக்கணும் இந்த ஐபிஎஸ்சிஎன். அந்த டயலப் ப்ராடக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த சாமான் வேணும்னு கேட்டால் உடனே நகரத்தார்கள் லிஸ்ட்லேருந்து இவன்கிட்ட கிடைக்குதுன்னு அவங்க சொல்லணும். அப்படின்னா அவன் வியாபாரம் பெருகும். எவனாக இருந்தாலும் பப்ளிக் கேன் பி அலவுடு. எவனாக இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் அவனுக்கு கிடைக்கும். அப்போ இந்த வியாபாரம் பெருகும். இந்த வியாபாரம் பெருகுனா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க, நிறைய பேர் வியாபாரத்துக்கு வருவாங்க. இப்படி தான் நீங்கள் செய்யணும்னு சொக்கலிங்க அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக செய்வாருன்னு நம்புகிறேன். ஏன்னா அவரை போல் ஒரு பாசமான மனிதரை நான் பார்த்தது கிடையாது. திடீர்னு ஒரு நாள் என்னை வீட்டுக்கு கூட்டிக்கு போனார். அவரை முன்ன பின்ன நான் பார்த்ததே கிடையாது. அருமையான சாப்பாடு கொடுத்தாரு. அந்த அம்மா மெஸ்லேருந்து இதில் வந்து சொன்னார். பிரமாதமான மக்கள். இந்த துபாய் நகரத்தார்கள் முன்னால் எப்பொழுது கூப்பிட்டாலும் வர தயார் என்று கூறிக்கொண்டு என்னை பேச அனுமதியதற்காகவும், மத்தியானம் பேசி என் மனைவியை கேட்டதற்காகவும் உங்கள் சார்பாகவும், என் சார்பாகவும், என் மனைவி சார்பாகவும் உங்கள் அனைவரிடம் நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.